الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم ارحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال عليه الصلاة والسلام எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உரித்தாட்டும் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழுலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியினாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தக்வாவை கொண்டு அல்லாஹு தஆலா நாயனை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு வசியத்தை செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவரும் வாழ்விலும் ரஹ்மத்தை செய்தருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, ஹுத்பாவுடைய துவக்கத்திலே உங்கள் அனைவர்களையும் மிக மிக கண்ணியமாக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நேரகாலத்தோடு வந்திருக்கின்ற நீங்கள், பின்னால் இருக்கின்றவர்கள் முடியுமான அளவு எழுந்து வந்து முன்னாலே உட்கார்ந்து கொண்டால் அது ஹுத்பாவுக்கே மஸ்ஜிதுக்கே மிக கண்ணியமாக அழகாக இருக்கும் என்பதையும் சொல்லி, இரண்டாவதாக நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற நீங்கள் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகையிலே நான் இஅ்திகாஃப் என்னும் நியத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் என்ற நியத்தையும் ஞாபகப்படுத்தி சுருக்கப்பட்ட ஹுத்பாவுடைய நேரத்தில் சுருக்கமான ஹுத்பாவின் தலைப்புக்குள்ளால் வருகிறேன். அருமையான பேரன்பு பெருமக்களே, மின்பரில் ஏறுகின்ற ஹத்தீபு மாத்திரம் மட்டுமல்ல, இஷாவுக்கு பின்னால் பயான்கள் நடத்துகின்ற உலமாக்கள், பள்ளி இமாம்கள் மாத்திரமல்ல, வெளியே இருந்து வருகின்ற உலமாக்கள் மட்டுமல்ல, உபதேசம் என்று சொன்னது பெற்றோர்களிடமும் இருக்குகிறது, ஆசிரியர்கள் மாரிடத்திலும் இருக்குகின்றது, பெரியவர்களிடத்திலும் இருக்குகின்றது. எங்கெல்லாம் தவறு நடைபெறுகிறதோ அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறை இல்லாமல் ஆக்குவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. நன்மையான விஷயங்களை ஏவிக்கொண்டு இருப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமான கடமை. அதனால் நன்மையை ஏவுகின்ற நாம் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஊர் ஜெம்மியலாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், முஅத்தின்மார்களாக ஹத்தீம்மார்கள், உலமாக்கள் யாராக இருக்கலாம். மூன்று விஷயங்கள் கட்டாயம் பேணப்பட வேண்டும். அதில் முதலாவது மா உரீது அன் உகாலிபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன், எதை நாம் தடுக்குகிறோமோ அந்த தடுக்குகின்ற பாவம் முதலில் நாம் ஈடுபடாதவர்களாக இருக்க வேண்டும். ஹராத்தை கூடாது என்று சொல்கிறோம், பொய் பேசுவது கூடாது என்று சொல்கிறோம், விபச்சாரம் செய்வது கூடாது என்று சொல்கிறோம், அடுத்தவர்களை ஏமாற்றுவது, மூத்தவர்களை இன்சல் பண்ணுவது, அடுத்தவருடைய கல்வை நோவிப்பது கூடாது, இஸ்லாத்துக்கு முரண், அது பாவமான செயல், ஹராமான செயல் என்று தடுக்குகின்றன.
முதன்மையாக அந்த பாவம் நம்மிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத், எந்த ஒரு நல்ல விஷயமும் சொல்லும் பொழுதும் என்னுடைய பேச்சு தான் அங்கு இடைவிடுகிறது, நான் பேசினால்தான் நல்லா இருக்கும் என்றெல்லாம் மமதை வந்துவிடக் கூடாது. அந்த இஸ்லாம் மக்களிடம் தீய குணங்கள் இல்லாமலாக வேண்டும், நல்ல விஷயங்கள் மாத்திரம்தான் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற தூய்மையான எண்ணம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். இஸ்லாம் நல்லிணக்கம், நல்லவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்கட்டும், அல்லாஹ்வை நெருங்கினவர்களாக இருக்கட்டும் என்ற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். மூன்றாவது, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், உலகத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த ஒரு தௌஃபீக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை இல்லாமல் உலகத்தில் யாருக்கும் எதுவும் நடக்க முடியாது, செய்யவும் முடியாது. அதனால் முதன்மையாக தடுக்குகின்ற பாவம் நம்மிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, நல்லிணக்கம், அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக மாறட்டும் என்ற தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். மூன்றாவது, எல்லாமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தான், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தஹஜ்ஜத் தொழுகிறவனாக இருக்கலாம், ஜும்மா நாளைக்கு நேர்காலத்தோடு வருகிறவனா இருக்கலாம், நான் தான் வந்தேன் என்ற மமதை வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எனக்கு அனுகூலம் புரிந்தான், தௌஃபீக் செய்தான், வந்தேன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எனக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வின் பக்கம்தான் நம்முடைய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்க வேண்டும். உலகத்தில் எப்படி இருந்தாலும் ரப்பின் பக்கம் நாம் செல்ல வேண்டியவர்கள். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்துக்கு கடைசியாக அனுப்பப்பட்ட சமூகம், இதற்கு பின்னால் இன்னொரு உம்மத்து வருவது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களில் மிக கடைசியும் இறுதியுமானவர்கள். இதற்கு பின்னால் இன்னொரு நபி அலைஹிஸ்ஸலாம் வருவது கிடையாது. அதனால் கடைசியாக அனுப்பப்பட்ட உம்மத்தாகிய நாம் இனி இந்த உலகத்தை விட்டும் பிரிய இருக்குகின்றோம். நம்முடைய ஊரிலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய சமூகத்திலே நம்மோடு இருப்பவர்கள் எல்லாம் மௌத்தாகி அவர் கபருக்கு சென்று விட்டார்கள். இனி நாம் கபருக்கு செல்ல இருப்பவர்கள், கபருக்கு சென்ற எவரும் திரும்ப இந்த பூமிக்கு மேலால் நடமாடுவது கிடையாது. திரும்பவும் ஊருக்கு வருவார், வீட்டுக்கு வருவார் என்பது கிடையாது. அதனால் அவர் மௌத்தொண்டு இருக்குகின்றது என்ற உணர்வோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, தக்வாவோடு நடப்பதுதான் ஒரு மூமினுக்குரிய அழகு. அதனால் உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், மூத்தவர்கள், சிறியவர்கள் எல்லோரும் தன்னால் என்னால் ஒரு தப்பு, ஒரு பாவம் நடைபெறாமல் இருக்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு வாழ்வது இருக்கிறதல்ல. அதுதான் தக்வாவுடைய உச்சநிலை. இபாதத்தை செய்து செய்து அடுத்தவனை நோவிக்குகிறான், ஹராமான விஷயங்களை செய்கிறான், ஹராமான வியாபாரம் செய்கிறான், ஹராமான உணவை உட்கொள்கிறான், அடுத்தவனுடைய சொத்தை பறிக்குகிறான் என்றால் அந்த அமல் எந்த இடத்திலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றது அல்ல. உலகத்தில் தக்வாவுடைய உச்சநிலை அமல் இபாதத்தை செய்வது சொற்பமாக இருந்தாலும் தன்னால் பாவங்கள் நடைபெறாமல், அடுத்தவர்களுக்கு அநியாயம் நடைபெறாமல், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன பாவத்தை செய்யாமல், இருட்டிலும் வெளிச்சத்திலும், ஊரிலும் வெளியேறும், மக்கள் இருக்குகின்ற நேரத்திலும் தனிமையிலும் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று விபச்சாரத்தை விடுகிறான், மதுபானத்தை விடுகிறான், போதை வஸ்துக்களை விடுகிறான், பெற்றோர்களை நோய்ப்பதை விடுகிறான், யாருடைய சொத்திலும் கை வைப்பதை பயப்படுகிறான் என்றால் உலகத்தில் அவன்தான் தக்வாவில் உச்ச நிலை அடைகிறவன். அதனால் ஹுதுபாவுக்கு நேர காலத்தோடு வந்திருக்கின்றவர்களே, நான் நீங்க உலகத்தில் 40 வருஷம் வாழ்ந்து விட்டேன், 45 50 வருஷம் வாழ்ந்து விட்டேன், என்னால் அல்லாஹ்வால் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பாவங்கள் இருந்து நான் தவிர்ந்துதானா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இரவைக்கு தூங்கு செல்லும் வரையில் என்னுடைய உடல் உறுப்புகளால் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குகிறது? நேரத்துக்கு தொழுகிறேனா? அதான் சொல்லப்பட்டால் பள்ளியோடு இருக்குகிறேனா? மக்ரிபானா குர்ஆனோடு திக்ரோடு இருக்குகிறேனா? மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் மிக சொற்பமான நேரம், மக்ரிப் ஜமாத்து முடிய இன்னொரு 45-50 நிமிஷத்தில் இஷாவுக்கு இகாமத்துடைய நேரம். அந்த அளவுக்கு மிக சுருக்கமான நெருக்கமான மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடப்பட்ட நேரத்தில்
நான் குர்ஆனோடு பள்ளிவாசலோடு திக்ரோடு இருக்குகிறேனா அல்லது வீணான பேச்சுக்களோடு போனோடு ஊர் பலாயோடு தேவையில்லா விஷயங்களோடு இருக்குகிறேனா என்பதை வாப்பமார் தனக்கு சொந்தமான தன்னுடைய மனைவிய தன்னுடைய பிள்ளைகள் வீடு வாசல்களில் வீட்டுக்கு தலைவன் நான் சம்பாதிக்கிறேன் வீட்டில் உள்ளவர்களுக்கு செலவு செய்கிறேன் என்றால் மார்க்கத்துடைய விஷயத்திலும் என்னுடைய மனைவி மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பேரன்பு பெருமக்களே, இன்று உலகம் அன்றைய 25-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள காலம் அல்ல. அந்த காலத்தையும் தாண்டி கபருடைய காலத்தை ஒவ்வொரு மனிதனும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நேரங்கள் மின்வெட்டும் வேகத்தில் கடந்த வண்ணம் இருக்கிறது. துன்யாவில் எவனை எடுத்துக்கொண்டாலும், எந்த குடும்பத்தை எடுத்தாலும், எந்த ஊர் எடுத்தாலும், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு முசீபத்தில், ஏதோ ஒரு வழக்கில், ஏதோ ஒரு மோசமான அமைப்பில் மாட்டியும் சிக்குண்டும் கவலையோடும் இருக்குகின்றோம் என்றால் இன்றைய ஹுதுபாவில் மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னால் என் குடும்பத்தால் ஏதோ ஒரு பிழை, மார்க்கத்துக்கு முரண், அல்லாஹ்வுக்கு வெறுப்பு, இப்லீஸ் ஆகிய ஷைத்தானுக்கு மிக உச்ச நிலையான சந்தோஷமான விஷயங்கள் என்னால், என்னுடைய மனைவியால், என்னுடைய பிள்ளைகளால் வீடு வாசலுக்குள்ளால் நடைபெற்ற வண்ணம் இருக்குகிறது. அதனால்தான் உணவு எடுத்துக்கொண்டாலும், பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும், குடும்ப வாழ்வு எடுத்துக்கொண்டாலும், பிள்ளைகளுடைய படிப்பு எடுத்துக்கொண்டாலும், எதை பார்த்தாலும் முன்னேற்றம் கிடையாது, பின்னேற்றம் தான். வாழ்க்கையில் நெருக்கடி தான், வாழ்க்கையில் பிரச்சனை தான். அடுத்தவனுக்கு வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் சிக்கல்களால், பிரச்சனைகளால் மாற்றி இருக்கிறார்கள் என்பது 100% உண்மையானது. அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, அதுவெல்லாம் அல்லாஹ் செய்ததல்ல, நாம தேடிக்கொண்ட முசீபத். 25 வருஷத்துக்கு முன்னால் வீடு வாசல்கள் எல்லாம் மக்ரிபுடைய நேரத்தில் குர்ஆனுடைய சத்தம், திக்ர் ஸலவாத்துடைய சத்தம், மக்ரிபுக்கு எல்லா ஆண்களும் பள்ளி வாசலிலே, எல்லா பெண்களும் வீடு வாசலிலே, முஸல்லாவிலே, இஷாவுக்கு பாங்குக்கும் இடையில் குர்ஆனோடு இருப்பார்கள், திக்ரோடு இருப்பார்கள், ஸலவாத்தோடு இருப்பார்கள். இஷா பாங்கு சொல்லப்பட்டதா, இஷா ஜமாத் பள்ளிக்கு வருவார்கள், வீட்டில் பெண் மக்கள் தொழுவார்கள். அதுக்கு பின்னால் இன்னொரு சூரத்தோ குர்ஆனுடைய மீதமோ மக்ரிபுக்கு முன்னால் ஓதப்பட்டதை ஓதி முடித்து அப்படியே இரவு உணவை உட்கொண்டு நேரகாலத்தோடு 10 மணிக்கு முன்னாலே தூங்கி விடுவார்கள். 4 மணி 4:30 மணி சுபஹ் பாங்கோடு, சுபஹ் பாங்குக்கு சற்று நேரம் இருக்க தஹஜ்ஜுக்கு எழும்புவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவார்கள், சுபஹ் ஜமாத்தோடு தொழுவார்கள், வீடு வாசலிலே பெண்கள் தொழுவார்கள். அதுக்கு பின்னால் திக்ரோடும் குர்ஆனோடும் சூரியன் உதயமாகும் வரையில் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த 2 நேரத்தையும் நம்முடைய முன்னோர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு வீடு வாசல்களிலும் பெற்றோர்கள் கண்ணியமாக வாழ்ந்தார்கள், இதை கண்ணியப்படுத்தினார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். வீடு வாசல் எடுங்க, சின்ன வீடு வாசல், ஆனால் 10-15 பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். இப்ப பாருங்க, எத்தனையோ ஏக்கர் அளவுக்கு, எத்தனையோ மீட்டர் அளவுக்கு வீடு வாசல்கள் பெரிது, ஆனா 4 பேருக்கே வாழ்றதுக்கு வசதி இல்லாத ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி போல் அன்றைய காலத்தில் 15 பிள்ளைகளும் உண்டார்கள், படுத்தார்கள், எழுப்பினார்கள், குர்ஆனோடு இருந்தார்கள், மார்க்கத்தோடு இருந்தார்கள். எல்லாத்திலையும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். பொருளாதார பிரச்சனை என்று சொன்னது நாமமே கிடையாது. இன்று பாருங்கள், 25 வருஷத்தையும் தாண்டி ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்கிறார்கள். கையில் பரக்கத்து கிடையாது, எதை எடுத்தாலும் பிரச்சனையாத்தான் இருக்குது, எதை எடுத்தாலும் கடனாத்தான் இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை காண முடியாது. காரணம், கண்ணியமான இந்த 2 நேரங்களும் அப்படியே அநியாயம் செய்யப்பட்டு குழி தோண்டி ஒவ்வொரு வீடு வாசல்களிலும் போல் புதைக்கப்பட்டு விட்டன. அதனால் பரக்கத்து தூக்கி எறியப்பட்டு விட்டன என்பதுதான் இன்றைய ஹுதுபாவுடைய சுருக்கமும் உண்மையான சிலர்களுக்கு கசப்பான உண்மையும். அதனால் ஒட்டுமொத்தமாக என்று சொல்ல வரவில்லை. சிலர்கள் இருப்பார்கள், மூத்தவர்கள், முதியவர்கள், மக்ரிபோடு குர்ஆனோடு திக்ர் ஸலவாத்தோடும் ஔராதுகளோடும் இருப்பார்கள். காலையானா ஆபீஸுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, நேரத்துக்கு லுஹரா அஸரா தொழுது கொள்வாங்க. இப்படி இபாதத்தோடும் பேணுதலாகவும் இருக்கின்ற பெற்றோர்களும் மூத்தவர்களும் இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் 100க்கு 15% 85%ம் 100க்கு 100 அநியாயம் தான்.
அருமையான பேரன்பு பெருமக்களே, சமீப காலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வந்துவிட்டால் அது உலக போதை பொருள் ஒழிப்பு தினம் என்று உலகமே, ஸ்ரீலங்கா நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே 26ஆம் தேதி உலக போதை பொருள் ஒழிப்பு தினமாம். இந்த உலகத்தில் போதை பொருள் இல்லாது ஆக்கணும் என்பது உலக மக்களுடைய ஆசை, உலக நாட்டு தலைவர்களுடைய ஆசை. ஆசைகள் தான் எண்ணங்களாக இருக்குகிறதே தவிர இன்னும் அதுக்கு முடிவு காணப்படவில்லை, அதனுடைய பிரதிபலன் காணப்படவில்லை. 26ஆம் தேதி ஜூலை மாதம் வந்தால் ஒவ்வொரு ஊரிலும் கொடிகளை தூக்கி போதை ஒழிப்பு மாநாடு என்றெல்லாம் எழுதியும் தூக்கியும் கத்திக்கொண்டும் ரோடு வழியே போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் அதுக்கு வெற்றிகரம் காணப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இரண்டு காரணம். உலகத்தில் சனத்தொகை மக்களில் அதிகமானவர்கள் போதை பொருளுக்கு ஆண்கள் என்று இல்ல, பெண்கள் என்று இல்ல, பெரியவங்கள் என்று இல்ல, சின்னவங்கள் என்று இல்ல, அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். 100க்கு 60% போதை பொருளுக்கு அடிமை. அப்ப மெஜாரிட்டி உலகத்தில போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதனால் அதை ஒழிக்க முடியாமல், இல்லாமல் ஆக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது கசப்பான உண்மை. இரண்டாவது, உலகத்தில் வீடு வாசல்களில் சில பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் போதை பொருளோடு இருக்கிறார்கள், மோசமான அமைப்பில் இருக்கிறார்கள், மதுபானத்தோடு இருக்கிறார்கள், விபச்சாரத்தில் இருக்கிறார்கள். அதுபோன்று இன்னும் அதுக்கு எத்தனையோ ஆயிரம் பேர்கள் குடி என்றும் சிகரெட் என்றும் அபினண்டும் அதுபோன்று ஹெரோயின் என்றும் இப்படிப்பட்ட விஷயங்களில் அடிமையாய் போயிருப்பதில் சில பெற்றோர்கள் கண்டு கொள்ளாத மல்லிருக்கிறார்கள். சமீபத்தில் தன்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறார் என்று சொல்ல அந்த வாப்பா சிரிச்சாராம். இந்த துன்யால் அப்படித்தானே என்றார். வாப்பவே தன்னுடைய மகன் அப்படி என்று சொல்லி உறுதியாக்கப்பட்டும் சிரிச்சார் என்றார். எப்படித்தான் ஹபீப் உலகத்துல போத பொருளை இல்லாமக்கிற வீட்டுக்குள்ளுக்கு ஈக்கிய புள்ள, வீட்டுக்குள்ளுக்கே பெற்று வளர்க்கப்படுகின்ற அந்த பிள்ளையை பெற்று வளர்க்கின்ற கண்காணிக்கக்கூடிய வாப்பவே கண்ணும் கருத்தும் இல்லாமல் கண்மூடித்தனமா இருந்தால் இன்னும் ஹராபும் முசீபத்தும் தலைவிரித்தாடாம அது இல்லாமலாகும். பொதுவாக்கல்ல போதை பொறுப்பு இல்லாம ஆக்குங்க ஒன்று ஓதுங்க. அதுக்கு சம்பந்தப்பட்டவன் எல்லாம் கடைசிக்கு மின்பர்ல இந்த ஹத்தீப் இறங்கினது போறதான் வாரா. நேர்காலத்தோட வாரவங்க எல்லாம் போதை பொருளுக்கு உட்பட்டவங்களா? அல்லா ரசூல் பயந்து 11 மணிக்கு 10:30 மணிக்கு வந்தவங்க. இவங்களை வச்சுக்கொண்டு நாங்க 1 மணியாக ஹுத்துபா ஓதணுமா? அவங்க எல்லாம் ஸ்ரீதேவிகள். பாருங்க, ஏதோ ஹுத்துபாவுக்கு கண்ணியம் இல்ல, பள்ளிவாசலுக்கு கண்ணியம் இல்லை என்று சொல்றவங்க தான் 12:30க்கு பிறகு வார மின்பர்ல ஏறி முடித கட்டத்தை பார்த்து வார. அவங்களுக்கு கேட்கணும் என்றோ தாண்ட பிள்ளைய திருத்தோணும் என்று என்னமோ அறவே இல்லாத ஜாதிகள். அருமையான பேரன்பு பெருமக்களே, ஹுத்துபாவை அது சடங்காக்கவான நேர காலத்தோட இப்ப பாங்கு 12 மணிக்கு முன்னாலே பாங்கண்டா, அப்படி நேரத்தான பாங்கண்டா, நேரத்தோட போமே ஹுத்துபாவை கேட்போமே, நேரத்தோட ஜும்மாவுக்கு வருவோமே என்று எவ்வளோ அந்த ஊர் உள்ள அப்பமாருக்கு அப்பமார்களுக்கு படித்தவர்களுக்கு அந்த நல்லெண்ணம் இருக்குது. படித்தவர்களுக்கு நல்லெண்ணம் இருக்குது. படிக்காதவங்க கொஞ்சம் சைட்ல வைங்களே, உம்மா வாப்பா இல்லாத கொஞ்சம் சைட்ல வைங்களே. உம்மா வாப்பா இருக்கிறவங்க படிச்சவங்க தாண்ட பிள்ளைய எப்படி வழி நடாத்த வேண்டும் என்று கண்மூடித்தனமா இருந்தா எப்படி ஹபீப் ஊரு டெவலப்மெண்ட் ஆகும், எப்படி நாடு முன்னேறும், எப்படி வாழ்க்கையில பறக்கத்து வரும், எப்படி பொருளாதாரம் முன்னேறும், எல்லாம் முசீபத்தாய் போகுமே தவிர அது முன்னேறாது. அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் ரப்பாகிய அல்லாஹ் போட்ட அமைப்பொண்டிருக்குது. அத எங்கட இஷ்டத்துக்கு செய்ய இயலாது. அல்லாஹ் மார்க்கம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த சிஸ்டத்துக்கு நாங்க போகணும். எங்கட இஷ்டத்துக்கு வாழையிலும் அது இன்ஷால்லா அது மறு உலகத்துல சுவர்க்கம் போல அது எங்கட இஷ்டம் தான். வேண்டிய மாதிரி விளையாடலாம், வேண்டிய மாதிரி ஹராம் எல்லாம் இந்த துன்யால ஹராமாகப்பட்டு அங்க ஹலால். இங்க இஷ்டமா வாழையில ஒரு சிஸ்டமிக்கு அந்த சிஸ்டத்துல போனாதான் மறைமேல இஷ்டமாக வாழையிலும் கபரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஆனால முதன்மையாக சொல்ற பெற்றோர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு நீங்க எல்லாம் சரியாக இருந்தா, வீட்டுல வாப்பா சரியா இருந்தா பிள்ளை மோசமாக போக தேவையில்லை. போத பொருளை பத்தி பேசும் பொழுது எங்கும்
வாப்பாக்கும் உம்மாக்கு தான் முதலாவது ஏச்சி முழும். நலவு வந்தாலும் வாப்பாக்கு தான், கெடிதி வந்தாலும் வாப்பாக்கு தான். எவனோ பெத்த புள்ளையா? நீங்க பெத்த புள்ளதானே, நீங்க தானே வளர்க்கணும். நீங்க படிப்பை கொடுக்குறண்டா சிஷத்தேல என்ன புள்ள 163க்கு மேல கட் அவுட்டுக்கு வரணும். அவன் படிப்புல லோண்டாலும் அவன் கட் அவுட்டுக்கு மேல வரணும். ரொம்ப ஆசை பாத்தீங்களா? அந்த ஆசை பிழையானதல்ல, சரியானது. அவர் படிப்புல லோ, ஆனாலும் 100க்கு மேல வரட்டும். 60 மார்க்ஸே ஷுவர் இல்ல, 80 மார்க்ஸே ஷுவர் இல்ல, ஆனா நல்ல என்ன 100க்கு மேல வரட்டுமே. பாத்தீங்களா? அவன் படிப்புல 100க்கு மேல வரணும் ஆசை, நல்ல ஆசை. அவன் ஊக்கப்படுத்துங்க, அவனை முற்படுத்துங்க. அது மார்க்கத்தில் இல்ல, அது ஜும்மாவுக்கு இல்ல, 5 வக்துக்கு இல்ல, தொழுகைக்கு இல்ல, அது போதவர் பொருளோடு இருக்கிறான், கெட்ட நண்பர்களோடு இருக்கிறான் என்றா அவன் பின்னால நீங்க போறீங்க இல்ல, அவனை தடுக்கிறீங்க இல்ல, அவனுக்கு 2 கொடுக்கிறீங்க இல்ல. ரஹிமல்லா இம்ரான் அல்ல கபி பைத்தி சௌத்தா. கண்மணி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்ல, யாருடைய வீட்டில பிளம்பு அடிக்கிற கருவி தொங்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்ற துஆவுடைய ஆசை இல்லாதவங்க தானே. அதெல்லாம் மகளாகி நாங்க எல்ஜி டிவியை தானே தூக்கி வச்சீங்க. எங்க கையில பாருங்க எப்பயும் போனா தான் நீக்கும். அந்த போன்ல பாருங்க நலவ பாக்கிறத விட ஏதோ ஒரு முசீபத்தை, ஏதோ ஒரு காட்டுட, ஏதோ ஒரு ஊர்பலாய அதான் பார்த்து கொண்டிருப்போம். ஒரு பயானு கேட்போமே, அதுல ஒரு திருத்தம் வரட்டுமே, என்ன மனைவிக்கும் சொல்லுவோமே, என்ன மகளுக்கும் சொல்லுவோமே, தொழுகிறான்னு பார்ப்போமே, தொலாட்டி தண்டிப்போமே என்றெல்லாம் உலகத்துல இருக்குதா? அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னால முடிஞ்ச காலமா? அருமையான பேரன்பு பெருமக்களே, குர்ஆனில் லுக்மானுல் ஹக்கீம் என்று ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபி அல்ல, 1000 நபிமார்களிடம் இல்மு படிச்ச லுக்மானுல் ஹக்கீம், நுணுக்கமுள்ள அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பேசும் பொழுது அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபிக்கு அந்தஸ்தா பேசுறோம். ஆனா அவர் நபி அல்ல, ஒரு இறைநேசர். அல்லாஹ்வை அடைந்து கொண்ட 1000 நபிமார்களிடம் இல்மு படிச்ச அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாண்ட மகனுக்கு வசியத்து சொல்கின்ற செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாப்பமாரே கொஞ்சம் கண் திறந்துகோ இருந்துகோ, உன்ன புள்ளைய விஷயத்துல இப்படி இரு என்ற பாடத்தை தான் சூரா லுக்மானில் அல்லாஹ் சொல்லித்தாரான். அருமையான பேரன்பு பெருமக்களே, யா புனைய தாண்ட வாப்பா பிள்ளைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. மகனே அகிமிஸ் ஸலா, தொழுகை மட்டும் விட்டுடாதே, அது நியமமாக தொழுது கொண்டே இரு. வஅமுர் பில் மஅரூஃப், நல்ல விஷயத்தை ஏவு. வன்ஹா அனில் முன்கர், தீயதை கண்டா தடுத்துடு. உன் நண்பர்கள் தீயதை செய்யறாங்க, நீயும் ஆளோட ஆளாக சேர்ந்து நண்பர்களோட நண்பர்களாக மாறி தீய செயலுக்கு பேய்த்திடாதே. சிகரெட் குடிக்கிறாங்களா, கெட்ட விஷயத்தை போறாங்களா, கெட்ட பாவனை பாவிக்கிறாங்களா, பொடியம்மாறு தானே என்று பின்னால நீ வைத்திடாதே, அதை நீ தடுத்துடு வாப்பா. அதெல்லாம் கூடாது, மார்க்கெட்டுக்கு முரண், அல்லாஹ் தண்டிப்பான் என்றத சொல்லிக் கொடு என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாண்ட மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உலகத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லக்கூடிய வாப்பமார் உம்மமார் மொத்தமாக நான் இப்படி கேட்டதுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல. சொல்றவங்க கேட்கிறவங்க உங்களோட ஆத்மா, உங்களோட நஃப்ஸ் கிட்ட கல்பு கைய வச்சு கேட்டு பாருங்களே. ஏன மகனுகிட்ட விடுபடாம தொழுதுவா, தொழுகை விட்டுடாதே, அதுதான் பரக்கத்து என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோமா? அவன் தொழுகிறானா, பள்ளிக்கு போறானா, சப்புல இருக்கிறானா என்ற தொழுகை நான் கவனிச்சோமா? வஸ்பிர் அலாமா அசாபக், துன்யான்னு சொன்ன சுவர்க்கம் அல்ல, அது அற்பம், அது கொஞ்ச காலம், எப்ப மௌத்து வருமே தெரியாது. ஆனால் அந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் நீ பொறுமையா இருந்துகோ, அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய், பாவ மன்னிப்பு தேடு என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தாண்ட மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. யா புனைய, இரண்டாவது இத்தகைய தக்வல்லா, எங்கு போனாலும் மகனே நீ ஸ்கூல்ல இருக்கலாம், கிளாஸ்ல இருக்கலாம், ரோட்டுல இருக்கலாம், அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று பயந்துகோ. நான் வீட்டுல உனக்கு உம்மா பாப்பா இப்ப வெளியே இல்ல, சேரும் நீ கிளாஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாய், இடப்பட்ட நேரத்துல யாரும் இல்லை என்று ஷைத்தான் கூத்து போட போயிடாதே, கெட்ட நண்பர்களோட போயிடாதே, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற பயந்துகோ என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், யா புனைய உஹ்துரில் ஜனாயிஸ், எங்கெல்லாம் ஜனாஸா என்று கேள்விப்பட்டியோ அங்க நீ சமந்து அந்த ஜனாஸா வீட்டில் கலந்துகோ. ஃபஇன்னல் ஜனாயிஸ் துதக்கிருல் ஆখিরা, அதெல்லாம் மர்ம நாள ஞாபகப்படுத்தும். எப்ப சரி என்ன உள்ள ஜனாஸா வீட்டுக்கு போன, ஜனாஸா வீட்டுக்கு குட்டி போன இருக்குதா? குடும்பத்துல நான தம்பிமா, சாத்த பெரியப்பா, ஊர்லயோ வெளியூர்லயோ குடும்ப மையத்துக்கு தான் சமூகம் அளிக்கிறோமே தவிர ஊர்ல ஜனாதாவுக்கு எளியவன் என்றா அது கொஞ்சம் பேர் தான், உள்ளவன் என்றா எல்லாம்
இழுத்து கொண்டு போற உள்ளொத்த மௌத்தாகி எளிய வேணா அது அவங்க உள்ள பார்த்துக்கட்டும். இதானா முறை. ஜனாதாண்டா குடும்பத்தில் தாண்ட மகனை அழைத்து ஜனாதாவில் கலந்து கொண்டு பாரு மகனே, இது போன்ற மௌத்து தான் எனக்கும் வரப்போகுது, உனக்கும் வரப்போகுது. உனக்கு முன்னால் நான் மௌத்தான் அண்டிவை, நீயும் சேர்ந்துதான் நடக்க போறாய். எனக்கு முன்னால் நீ மௌத்தான் அண்டிவை, நானும் சேர்ந்துதான் குழியில இறங்கி உனக்கு மண்ணை வச்சுட்டு பலகையை போட்டு பாய போட்டு மண்ணை போட்டுட்டு வரப்போறேன்னு ஒரு நாளைக்கு சரி சொல்லிக்கோம்டா. அப்படி சொல்லி இருந்தாலும் ஒரு பயம் வரும் அல்ல. அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் போத பொருளுக்கு பின்னால போவானா? கெட்ட நண்பர்கள் இருப்பானா? இரவு 1 மணி 2 மணிக்கு தூங்குவானா? இந்த நல்ல அமைப்பு நம்மிடம் இல்ல. ஹுதுபாவுல ஹதீப் நீங்க இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அண்டெல்லாம் சும்மா ஒரு டாபிக் ஹதீபுக்கு கொடுக்கப்படுகிறதே தவிர ஏதோ சில ஊர்கள்ல சில மக்கள் செவிடண்டாக சம்பூதமாய் தான் நீக்கிறான். பாருங்க, ஹுதுபா வந்தாலும் வெளியே பேசி கொண்டிருக்கிற சமூகம் ஒரு ஹுதுபா ஒரு மரியாதை ஒரு கண்ணியம் இருக்குதா? லேட் ஆகி வாரம் லேட்டஸ்டா போறவங்க தான் நீக்கிறான். வந்தாலும் எங்கேயோ ஒரு மூளையை பிடிச்சி தூங்கி கொள்ளுவோம். நல்லதை செய் கெட்டதை செய்யாதே, தொலாமிக்காதே, போத பொருளுக்கு பின்னால போகாமிரி, நல்லவனாயிரி. இதைத்தானே சொல்ல போறாங்க, இதைத்தானே ஒரு உலமாக்கள் சொல்றாங்க. அருமையான ஸ்ரீதேவிகளே, ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிற நேரத்துல மௌத்து வந்தண்டி வைங்க, மௌத்து வந்தண்டி வைங்க. விபச்சாரத்தில் இருக்கிறவன், போதையில இருக்கிறவன், குட்டியில இருக்கிறவன், மனைவிக்கு துரோகம் செஞ்சு இன்னொரு பெண்ணோடு இருக்கிறவன், ஒரு கணவனுக்கு துரோகம் செஞ்சு ஒரு ஆணோடு இருக்கிறவன், இவனெல்லாம் யோசிக்கணும். இதே நேரத்துல மலக்கில் மௌத் நீ அவனை ரூஹடி என்று எடுத்தண்டி வைங்க. கேவலமாக இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் படையில அற்பமான சுகம், அற்பமான இன்பம், அதுக்கு மதி மயங்கி அதுக்கு அடிமையாகி கபர்ல அடிபட போறான். அதோட மலக்குல் மௌத்துக்கு பின்னால ஒரு மலக்க அனுப்பி கபர்ல அடிபட போறான். இஸ்ராபீல் சூரூதோட முடிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. மறுமையில எழுப்பப்படுகிற டைம்லையும் எப்படி மௌத்தானான்? விபச்சாரத்தோடைய மௌத்தானான், இன்னொரு பெண்ணோட இருந்தா மௌத்தானான், குடிபோதையில மௌத்தானான், ட்ரஸ்ட் அடிச்சு கொண்டா இப்படி கண்ண பொத்தினான். அப்படிதான் முழு உலக மக்களே முன்னால் எழுப்பப்படுவான். இப்படி சொல்லியும் யாருக்கு பயம் வரப்போறது? மோமினுக்கு தான் பயம் வரும், மோமினுக்கு தான் பயம் வரும். சும்மா கேட்டுட்டு போறவங்க பயம் வருமா? ஆனால திருப்பி திருப்பி சொல்றேன், வாப்ப மாறி அந்தந்த வீட்டுல குடும்பத்துல அலர்ட்டா இருந்துட்டா ஊரு முசீபத்தாயி போ தேவையில்லை. ஊரு முசீபத்தாயி போறது காரணம் அந்தந்த வீட்டுல வாப்ப உஷார் இல்ல, வாப்ப விழிப்பு இல்ல. நீ வேண்டியத்தை செஞ்சுட்டு வா, நானே பாவத்தை செய்தவன், நீ எப்படி இருந்தாலும் என்னாண்டு இந்த உலகத்தை இருப்பான். ஆனால வாப்பமார் சரியாயிக்கோணும். வாப்பமார் தாண்ட மகள் தாண்ட மகன் எப்படி இருக்கிறாங்க? தொழுகையோடு இருக்கிறாங்களா? சொபகு இல்லேண்டி வைங்களே, அந்த வீட்டுக்கு முசீபத்து தானே, பரக்கத்து இல்லதானே. மாப்பிள்ள பொஞ்சாதியோட கோபம் இறக்கமிக்காது, பிள்ளைகள் வாப்போமாரோட வெறுப்பாத்தான் நிற்பாங்க. சொபகு இல்லாத முசீபத்து கெட்ட கெட்ட அந்த வீட்டுக்கு முசீபத்து தான் வரும். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த நல்ல வார்த்தைகளில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கடைசியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒன்று. யா புனைய லா தகுன் அஜஸ மின் ஹாதா தீக் யுஸவ்விபு பில் அஸ்ஹார் வ அன்த நாயிமுன் அலா ஃபிராஷி. இந்த சேவலை விட ஒரு சேவலை காட்டி இந்த சேவலை விட மோசமானவனாய் இருந்திராதே. சேவல் கூட தஹஜ்ஜுது கிளம்பி கூவுது. அந்த சேவல் கூற நேரத்துல நீ முசீபத்து முடிச்ச தூக்கத்தை பெட்ஷீட்டால போத்தி படுத்தா எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்து. அது சஹருக்கே எழும்புது, சொபகு பாங்கோட எழும்புது, மலக்குமார்கள் வார நேரத்துல சேவல் கூவுது. சேவல் கூவ சத்தம் கேக்குதானே, நீங்க ஓத்தி கொண்டு படுக்கிற. சேவலுக்கு பரக்கத்து, அவங்களுக்கு முசீபத்து. அதனால இந்த முசீபத்து எல்லாம் இல்லாம கோடுமண்டா ஒவ்வொரு வீட்டுல வாப்பமாறு அலர்ட்டா ஈக்கோணும், வாப்பமாறு விழிப்பா ஈக்கோணும், அவங்க சரியா ஈக்கோணும், அவங்க ஜமாத்து தொழுகைக்கு வரணும், பிள்ளைகளை ஜமாத்து தொழுகைக்கு அனுப்பணும், கையோட குட்டியும் வரணும். நேர காலத்தோட நீ தூங்கிட்டு நீ பின்னத்து கலவால வான்னு சொன்னா அது விளப்பங்கெட்ட வாப்பா. படிச்சவராய்க்கலும், கோட்டை போடுவராய்க்கலும், BMW போறவாய்க்கலும், பிளைட்ல பறக்குறாய்க்கலும், நீ பின்னத்து கலவால வா, எந்த ஜாம் பண்ணாலும் பரவாயில்லைன்னா அது விளப்பம் இல்லாத விளப்பங்கெட்ட வாப்பா உண்டு. ஆனால விளப்பமுள்ள வாப்பா அப்படி சொல்லுகள்ல, தூங்கிக்கோ நேரத்தோட, நேரத்தோட எலும்புன்னு தான் வாப்ப சொல்லுவார். ஆனால விளப்பமுள்ள வாப்ப வாயிக்கோ. ஆனால யாரையும் மேசிரல்ல, பிழையா தொப்பிய போட்டுக்கொண்டா சரியா போட்டுக்கொண்டா சரி. மின்பர்லிய ஹத்தீபும் தான், அவர் பிழை செய்தாரா அவர் சரியாயிட்டார் சரி, நீங்க பிழை செய்றீங்களா நீங்க சரியாய் கொண்டா சரி. எல்லாம் அப்படியே சொல்ற, நானா உன்னை திருத்துறல்ல,
நீ முதலாவது திருந்துற எண்ணத்தோட வா, பிள்ளைகள் உடுகிற என்ன முடிவோட வா, என்னிடம் வந்து மண்டிடு, என்னிடம் வந்து அழு, அப்ப நான் உன்னை திருத்துவேன். அப்படிதான் சூரத்துல் ராயத்ல அல்லாஹ் சொல்றேன். அதனால முதலாவது நான் திருந்துவேன். மௌத்தொண்டு இருக்குது. எவ்வளவு காலத்துக்கு இந்த ஜும்மாக்கு லேட்டாகி வந்து இப்படியே இருக்கிற, எவ்வளவு காலத்துக்கு நான் தொழுகை இல்லாம இருக்க, எவ்வளவு காலத்துக்கு இந்த பெண்கள பின்னுக்காலும் இந்த டஸ்ட பின்னுக்கும் இந்த மோசமான அமைப்பும் பின்னால வைத்து முசீபத்து கட்ட மரணம் வரப்போகுது என்ற உணர்வோ ஒவ்வொரு மனிதன் இரத்த நாளங்கள்ல நாடி நரம்புல ஓடுருவோனும், அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளணும். அதனால சொன்னதை கேட்டேன் விட்டேன் என்று இருக்காம எல்லா வாப்பமாரும் காது கெடுத்த மாதிரி தாண்ட பிள்ளைகளுடைய பிள்ளைகளை திருத்தி எல்லா மூத்தவங்களும் கேட்டுட்டீங்க, எனக்கிட்ட இந்த பிழை இருக்குது என்னத்தை விளங்கி திருந்தி நல்லவங்களை வாழ நல்ல கூட்டத்தில் வல்லனாய் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்துக் கொள்வாயா, எங்களை பெற்றார்களின் பாங்களில் மன்னிப்பாயா, எங்களுடைய ஊர் மக்கள் நாட்டு மக்களை மன்னிப்பாயா, நல்லவர்களா வாழ்ந்து நல்ல மௌத்தை நசீபாக்கிடுவாயா, கெட்ட குணத்தை விட்டு பாதுகாப்பாயா, மக்களுக்கு முன்னால் நடித்து நல்லவன் போன்று நடித்து ஒன்னிடம் கெட்டவனாய் இருக்கின்ற மகா நஜீசான கெட்ட குணத்திலிருந்து எங்களுடைய கல்வி நீ சுத்தமாக்கி வைப்பாயாக. மக்கள் புகழ்வார்கள் ஏசுவார்கள், உன்னிடம் நல்லவனாக ஒண்ணுமே என்ன தூய்மையான எண்ணத்தை தந்து வைப்பாயாக. எல்லா பிள்ளைகளையும் நீ திருத்தி வைப்பாயா, எல்லா பெற்றோர்களுக்கும் நேர்வழி காட்டுவாயா, எல்லா பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்காணிப்பா இருக்க செய்தருவாயா. ரப்பே ரஹ்மானே, நம்முடைய நாட்டிலே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை A-level எக்ஸாமுக்காக எழுதுகின்ற மாணவர்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீ உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து வைப்பாயா, நல்ல முறையில் எக்ஸாமுக்கு முகம் கொடுத்து சரியான ஆன்சரை கேள்விகளை வாசித்து விளங்கி சரியான பதிலை எழுதுகின்ற நல்ல ஞாபகத்தை கொடுத்து வைப்பாயா. ரப்பே ரஹ்மானே, ஜும்மாவுக்கு லேட்டாகி வாரவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்திய கொடுத்து நேர காலத்தோடு வரக்கூடிய பாக்கியத்தை அருள்வாயா. ஒவ்வொரு கிழமையும் நேர காலத்தோடு மின்பர் ஏறுவதற்கு முன்னால் வரக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்து வைப்பாயா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா நலவுகளும் இருலகத்திலும் எங்களுக்கும் இவர்களுக்கும் எல்லோருக்கும் கொடுப்பாயா. அன்னவர்கள் பாதுகாப்பின் எல்லா கெடுதியிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாத்து ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்குவாயா.